அமைச்சர் ஐ. பெரியசாமி வீட்டை தொடர்ந்து திருவண்ணாமலையில அமைச்சர் ஏவாவேலுவோட வீட்லயும் அமலாக்கத்துறை சோதனை விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினாரு. அந்த கூட்டத்துல சில முக்கிய விஷயங்களை பேசினாரு. அதுல குறிப்பா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல ஒரு 10 நாட்கள் ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் நாடுகளுக்கு இந்த தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக நான் போறேன். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி எப்போது வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையை ஏவி மத்திய பாஜக அரசு நம்ம மேல தாக்குதல் நடத்துவாங்க. அதுக்கு எல்லாம் எல்லாருமே தயாரா இருங்க. நான் வெளிநாடு போறதுக்கு முன்னாடியோ இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கிற போதோ இந்த மாதிரியான சோதனைகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அமைச்சர்களை எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 6 மணிக்கு திண்டுக்கல்ல அமைச்சர் ஐ. பெரியசாமியோட வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கினாங்க. அதே மாதிரி அவரோட அதிகாரப்பூர்வமான அரசு இல்லம் சென்னையில இருக்கக்கூடிய கிரீன்வேஸ் சாலையில இருக்கக்கூடிய இல்லத்திலையும் சோதனை நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ விடுதியிலையும் அறையில மூட்டையெல்லாம் உடைச்சு சோதனை பண்ணாங்க. ஐ. பெரியசாமிக்கு சொந்தமான இடங்கள்ல மட்டும் இல்லாம அவரோட மகன் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் வீட்டுல அது மட்டும் இல்லாம அவர் தொடர்புடைய இடங்கள்லையும் சோதனை நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம ஐ. பெரியசாமியோட மகள் இந்திரா வீட்லயும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க. ஒரு 17 மணி நேர சோதனைக்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிளம்பி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஐ. பெரியசாமி வீட்டுல பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி இருக்கோம். எங்கெல்லாம் முதலீடு செஞ்சிருக்காரு, என்னென்ன விதமான வருமானத்தை ஈட்டியிருக்காரு, எந்தெந்த நிறுவனங்கள்லாம் நடத்திருக்காரு, அது தொடர்பான கணக்கு வழக்குகள் தொடர்பான ஆவணங்கள்லாம் கைப்பற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஆவணங்கள் அடிப்படையில விரைவில் அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஐ. பெரியசாமி வீட்டுல சோதனையை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த சுற்றுப்பயணத்துல ஈடுபட்டிருக்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ ஐ. பெரியசாமி வீட்டுல சோதனை நடக்குது, விரைவில் திருவண்ணாமலையில ஏவா வீட்டுல சோதனை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே பாஜக கூட கூட்டணி வைக்கும் போதே எடப்பாடி பழனிசாமி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தாரு. குறிப்பா பாஜக தலைமை கிட்ட முதல்ல அவர் வைத்த கோரிக்கை என்னன்னா, பாஜக மாநில தலைவரா மீண்டும் அண்ணாமலைக்கு பதவி நீட்டிப்பு வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முதல் கோரிக்கை. அதன் பிறகு என்ன பண்ணாருன்னா, மற்ற திமுக அமைச்சர்கள் என்னென்ன விதமான இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, ஊழல்கள்லாம் செஞ்சிருக்காங்க, என்னென்ன மாதிரி முறைகேடுகள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தொடர்பான ஒரு ஃபைலையும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட கொடுத்ததா சொல்லப்படுது. அதன் பிறகு பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்த போது திருச்சியில ஒரு நட்சத்திர விடுதியில எடப்பாடி பழனிசாமி மோடியை சந்திச்சு பேசினாரு. இந்த அரை மணி நேர சந்திப்பின் போது என்னென்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். அதாவது சட்டமன்ற தேர்தலில் நம்ம பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னா திமுகவை முடிஞ்ச அளவுக்கு வலுவிழக்க செய்யணும். அதுக்கு சில முக்கிய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மீதான சோதனைகளை அதிகப்படுத்தினாதான் அவங்க கொஞ்சம் பலவீனம் அடைவாங்க. அதை பயன்படுத்தி தான் நம்ம வெற்றி பெற முடியும். அவங்களை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வெற்றி ஒரு எட்டாக்கனியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி கிட்ட சில கோரிக்கை வைத்ததா இருக்கு. அதன் அடிப்படையில தான் இப்போ ஐ. பெரியசாமி வீட்டுல இந்த சோதனை நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. ஐ. பெரியசாமி மேல 2006, 2010 காலகட்டங்கள்ல பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில தான் சோதனை நடந்துச்சா இல்ல வேற ஏதாவது வழக்கின் அடிப்படையில சோதனை நடந்துச்சா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனா அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, சோதனையில ஒரு சில ஆவணங்களை கைப்பற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பல்வேறு வழக்குகள் இப்போ புதுசா மறுபடியும் தோண்டப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி கிட்ட வைத்த கோரிக்கையின் அடிப்படையில தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அண்ணாமலை தேர்தலுக்கு முன்னாடி பல்வேறு அமைச்சர்கள் சிறைக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. குறிப்பா செந்தில் பாலாஜி வீட்டுல சோதனை நடந்துச்சு. அதன் பிறகு பொன்முடி வீட்டுல சோதனை நடந்துச்சு. இந்த சோதனைகள் இந்த வழக்குகள் அடிப்படையிலேயே 2 பேருமே அமைச்சர் பதவிகளை இழந்தாங்க. அது மட்டும் இல்லாம KN நேரு வீட்லயும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சோதனை நடந்துச்சு. துரைமுருகன் வீட்லயும் சோதனை நடந்துச்சு. இப்படி தேர்தலுக்கு முன்னாடி பல்வேறு அமைச்சர்கள் திமுக முக்கிய நிர்வாகிகளை குறிவைத்து இந்த சோதனை நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே சொன்ன விஷயம் தான். அது எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தென் மாவட்டங்கள்ல ஒரு வலுவா இருக்கக்கூடிய அமைச்சர்னா அவர் ஐ. பெரியசாமி.
அவரு வீட்டுல இப்ப வந்து ஒரு சோதனை நடந்திருப்பது தான் திமுக கட்சியினரிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஆனாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கடந்த சில நாட்களுக்கே முன்பு என்ன இருக்காருன்னா, இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அதாவது அமைச்சர்களுக்கும் சரி, மாவட்ட செயலாளர்கள் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சோதனைகள் வந்து செய்யறது ஒரு இதுதான். அவன் வந்து பாஜக அரசு நம்ம மிரட்டுறதுக்கு இந்த மாதிரியான சோதனைகளை செய்வாங்க. அதனால நீங்க எதுக்கும் கலங்காதீங்க. அப்படியே தைரியமா இருங்க. நம்ம கண்டிப்பா மீண்டும் வெற்றி பெறுவோம். அது அந்த வெற்றியை வந்து சீர்குலைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேலைகளை வந்து செய்வாங்க. அதனால நீங்க அதெல்லாம் கலங்கி போயிடாதீங்க. எதா இருந்தாலும் நேரா நின்னு சந்திங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து அறிவித்திருந்தாரு. அவர் சொல்லி அறிவுறுத்திய 3வது நாளே வந்து பாத்தீங்கன்னா, பெரியசாமி வீட்டுல சோதனை நடந்திருக்குது. இப்படி சோதனை நடந்துட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இன்னொரு அமைச்சர் வீட்லயும் வந்து சோதனை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இருக்குது. அப்ப அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இதெல்லாம் தனி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் பாஜக அரசோட ஏவலுக்கு தான் இந்த அமைப்புகள் எல்லாமே வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட உறுதி பண்ணியிருக்குது. அதை வந்து எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட தன் வாயாலேயே வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு என்ன சொன்னார்னா, வந்து பல்வேறு அமைச்சர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் தான் ஒழிய வந்து மத்திய அரசுல வந்து அங்கம் வகிக்கல. ஒரு ஆதரவு தான் கொடுத்திருக்காங்க ஒழிய மத்திய அமைச்சரவையில கூட வந்து அதிமுக வந்து அங்கம் வகிக்கல. இங்க தமிழ்நாட்டிலயும் வந்து அவங்க எதிர்க்கட்சி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்க சொன்ன சில நாட்கள்லயே வந்து இந்த மாதிரி சோதனைகள் வந்து முக்கிய அமைச்சர்களை குறிவைத்து சோதனை நடந்துச்சுன்னா, அப்ப பாஜக அரசு, அதிமுக அரசு எந்த அளவுக்கு கூட்டு சேர்ந்து இந்த அமைப்புகளை வந்து தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்களும் இயலாமல் இல்ல. இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி எந்த அளவுக்கான சோதனைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கலாம். கண்டிப்பா தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் 10 அமைச்சர்கள் வீட்டுல குறைந்தபட்சம் ஒரு சோதனை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாவே சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் எந்தெந்த அமைச்சர்கள் வீட்டுல எல்லாம் சோதனை நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.